டியர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி ஒரு யூஸும் இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் அடல்ட்ஸ் 150, ஃபாரின் அடல்ட்ஸ்னா 500, கேமரானா 2, டோட்டலாக 720 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வா, அது வெளியே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அரண்மனைக்குள்ள ராணி இருக்காங்க. இங்கே ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அது பாதுகாக்க 2 செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்காங்க. ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக பத்மநாபபுரம் பேலஸ் போக போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டோம். இது பாருங்க. சரி, ஓகே, நம்ம பக்காவாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டோம். பென்சிகரின் சூப்பராகவே இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு ட்ரிப் போயிட்டு அங்கே லொக்கேஷனை பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அகெயின் வரேன். ஆரம்பிக்கலாங்களா? எங்களுக்குலாம் எங்க உங்களுக்குலாம் கிடையாது. அங்கிள் எனக்கு. சரி கொடுப்பா, எனக்கு கொடுப்பா. அங்கிள் எனக்கு ஜபன் கொடுக்காதீங்க. பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். நானே. சரிடா. எஸ். இங்கே சாப்பிடலாமா பசங்க? சரி, நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஆமா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பத்மநாபபுரம் பேலஸ் போக போறோம். பென்சிகரின்லேருந்து மேப்ல போட்டு பார்ப்போம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்ட்டு. இதே மாதிரி டைலர் ட்ரை பண்ணி அங்கிள் வரணும். அங்கிள் 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 அவங்க 2 பேரும் தான் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டது. இங்க இருந்து பத்மநாபபுரம் பேலஸ் வந்து முன்னாடி 23 மினிட்ஸ் ஆகுது. இந்து மேப் போட்டுக்கோ. வெங்கடேஸ்வரா 11 கிலோமீட்டர். வெங்கடேஸ்வரா ஹோட்டலா? ஆமா, அதுதான் நம்ம டிராவல் பண்ண போறோம். சரி, லொகேஷன் போயிட்டு உங்ககிட்ட வரேன். பூரி இருக்குமா? வெஜ் தான். ஓகே, எல்லாமே இருக்குமா. இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அட் வெங்கடேஸ்வரா பவன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து இவ்வளோ பொருட்கள் இருக்குது, இவ்வளோ சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்குது. ஹாய், சாம்பார் கூட. சாம்பார் வேணுமா? எல்லாமே வேணும். சாம்பார் வேணும். நாங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா? கடலைக்கறின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, வேற லெவலில் இருக்கு. கடலைக்கறி எப்படிமா இருக்கு? ரபானா இங்கே காமிங்க. அதை இந்த மீன் கதை வேற லெவலில் மீன் மேக்கர். இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் சாக்கோ கரண்ட். ஒரு 4 வரை மட்டும் பயங்கரமாக இருக்கும். இருங்க, எல்லாரோட ரியாக்ஷனை காமிக்கிறேன். எவ்வளோ நான் கொடுக்க மாட்டேன். நீ தானே சொன்ன. நீ வேண்டாம்னு சொன்னல. நல்லா தீர்க்கு குட்டிரது சுக்கு காபி
ப்ரோ 1 hour later. சரியான கூட்டமா இருக்குது. எக்கச்சக்கமான காருங்க, பஸ்ஸில் வேற நிற்குது. சார் உங்களை தட்டினா இவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. வா, அது வெளியே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. பார்க்கிங்க தேடி கண்டுபிடிக்கணுமே. அட்லாஸ் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி ஒரு யூஸும் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், சீக்கிரமாக வரணும். நீ லேட்டாக பண்ணா நான் இல்லை, ஏன் லேட் பண்ணா? நான் இல்லை. இன்னும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா பேலஸ் ஓப்பன் பண்ணுறாங்களாம். சரியான கூட்டம், ஆனால் செம கூட்டம், செம்ம கூட்டம் ஃபுல்லாகவே. நான் இப்போ வேற லெவலில் ஒன்று பார்த்தேன், ஆனால் இப்போ சாப்பிட்டு தோணல. என்னது இதுதான் ஜெனி, மெர்சிடிஸ் வேணாம் எனக்கு. சரி பார்ப்போம், உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமரா அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில, அதை பார்க்கணும். பார்ப்போம். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த பாருங்க ஹேண்ட் கிராஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ணன் ஒரு என்னமோ வச்சிருக்காங்க. என்னன்னா அது தண்ணியா? சவுண்ட் வருது, சவுண்ட்லாம் வருது. இதுவா? சங்குலாம் இருக்கு. யானைக்குட்டி. பத்மநாபபுரம் பேலஸ்க்கு வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு கேட்டில் இருக்குது. பெரிய கதவு. ஒரு ஆன்டி என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தாச்சு. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைரக்ஷன் போர்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ரிசப்ஷன் அண்ட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ், அப்புறம் மியூசியம் அண்ட் ஆன்டிக்விட்டி இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆஃபீஸு, கேன்டீன் கூட இங்கே இருக்குது. யார் இது? உங்கள் பேர் நாணமா? நாணம். ஆண்டி ஹாய். அவன் வீடியோ எடுக்கிறான் யூடியூப்க்கு. அப்படியே இப்படி ஒரு ஃப்ரேம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 1 ஹவருக்கு இப்படி தான் உட்காந்துருக்கணும். ஹாய். ஆல்ரெடி ஹாய். ஐஃபோன்ல ஒரு வழியாக 2 o'clock டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் சரியான கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் அடல்ட்ஸ் 150, ஃபாரின் அடல்ட்ஸ்னால் 500, கேமரானா 250. வெயிட்டிங் ஏரியாவே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பாருங்கள், ஃபேன்லாம் போட்டிருக்காங்க, உட்கார்றதுக்கு இடம்லாம் இருக்குது. ஆமாம், வீடியோ கேமராவுக்கு மட்டும் 250 rupees எக்ஸ்ட்ரா. உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. டோட்டலாக 720 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறோம்.
செம பெரிய படி வச்சிருக்காங்க. அப்பா அப்படிங்க ஐயோ என்ட்ரன்ஸே செம பெருசா இருக்கு. செமையா போட்டு வச்சிருக்காங்களா? எல்லாமே தேக்கு மரத்தால கட்டி இயற்கா 423 423 ஃபுல்லாவே தேக்கு மரமா இதெல்லாம்? தேக்கு மரத்தால கட்டி இருக்காங்க. மர வேலைப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஓகே. ஆயில் டிராப்ஸ் விடும்ல, அது ஸ்டோர் பண்ணதுக்கு இருப்பாங்க. இது ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஆயில் வந்து ஸ்டோர், இதில் ஆயில் வச்சாங்கன்னா உளுமாயிட்டு அது உள்றது ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வழுக்கும்ல கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. மார்பிள்ல திவான் வச்சுருக்காங்க. சேர்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே விட்டு குஷன்லாம் வச்சு அப்படியே அந்த காலத்துலேயே இருக்கு. ஆக்சுவலாக இந்த பேலஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேரளாவோட தான். அப்படியே இது சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடோட தான். இங்கே தான் இந்த வழியாக தான் நம்ம வந்து பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். ஏறுற வழியே ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. இது என்னது கான்ஃபரன்ஸ் ஹாலா? இது என்ன கான்ஃபரன்ஸ் ஹாலா? இது இது ஃபுல்லாவே கான்ஃபரன்ஸ் ஹாலாம். வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. ஏய் கேவ். இது என்னது இது? பயிற்சி அறை. எங்க போட்டிருக்கு? நானே சொல்லுவேன். பயிற்சி அறையா? நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வுட்லேயே ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஏ சிந்து கவி. ஓகே, இங்கே வந்து இது டைனிங் ஏரியா, அன்னதான சாலையா? என்னது விளக்கு வைக்கிறது தனியாக கல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு உணவு அளிப்பாங்களாம். டைனிங் ஏரியாவிலேருந்து அப்படியே கீழே இறங்கணும்னா பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க. எங்கே உரல்? எது உரல்? அங்க இருக்க பரிச்சினி அந்த பக்கம். இது வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவா? ஊறுகாய் ஜாடியா? அது ஊறுகாய் ஜாடி இல்ல, அப்படிதான் சொன்னாங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவா இது? இங்க பாருங்க கல்லுலே. இது வந்து தண்ணி தேக்கி வைக்கிறது. இது ஃபுல்லாவே ஊறுகாய் ஜாடியா? இவ்வளவு ஊறுகாய் சொல்லுவாங்க. இங்க பாரு, இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் இன்னும் பிரிக்காமலே வச்சுருக்காங்க. ஐ மீன் ஏதாவது சம் டேமேஜஸ் இருக்கும் போல் இப்போலாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே திரும்பி இந்த கார்டன் வழியாகவே வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேலஸ் ஒன்று இருக்கு. இதோ பாருங்க. இது என்ன? இது யோகா அண்ட் மெடிடேஷனா? எது அங்கேயா? தியான மண்டபம், மெடிடேஷன் அண்ட் யோகா. சூப்பரா இருக்கு இந்த ஆர்கிடெக்சர்லாம். செம்மையா செஞ்சு வச்சிருக்காங்க. என்னது? டோன்ட் டச் ஆமா?
ஃபுல்லாகவே இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டோன்ட் டச்ன்ட்டு நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்குது. சுத்த முடியுதுல. உட்லேயே பாரு இப்படி பண்ணியிருக்கிறாங்க. உட்லேயே சுற்றுற மாதிரி இருக்கு. இது சாவி தானே ஆண்டி? ஆமாம், அட்டிக்குவாங்கன்னு. சாவி விளக்கு சொல்லுங்க. உள்ள செவுத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எண்ணெய் ஊற்றி எப்படி டேரெக்டாக வச்சிடலாம்? இல்லை விளக்கு இது உள்ள வச்சிருவாங்க. அது மேலே விளக்கே. ஆமாம், இல்லை பாரு உள்ள இந்த மாதிரி படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வேண்டிதான் பொறுமையாக. இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பால்கனி இருக்கு. ஏய், பெரிய ஊஞ்சல் வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இது கூட பார்த்தீங்கன்னா வுட்டு தான். இந்த பாருங்க தலையிட்டு பாருங்க. யாராவது வெளியில வந்திருக்காங்கன்னா இதை வச்சு பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, இது வேற. மன்னா, நீங்கள் எங்க இருக்கிறீங்க? அவரோட ஆவி இங்க தான் இருக்கும். கூப்பிடுங்க. மன்னா, 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 மன்னன். உங்களை பார்க்க எவ்வளவு பேர் வராங்க பாருங்க. சீக்ரெட் வேன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் வே நினைக்கிறேன். இது இழுத்து உள்ள போலாம். தூக்கி பாரு. நீ வேணாம், உடஞ்சு கிழிஞ்சு வச்சுட்டு. அப்புறம் என்ன பண்ணுவா? எடுத்துக்கிறியா? இது என்னது? ஸ்மோக் டிடெக்டர். ஸ்மோக் டிடெக்டரா? ஸ்மோக் டிடெக்டர் இவங்க போட்டு வச்சிருக்காங்க. கேமரா இல்லை, ஸ்மோக் டிடெக்டர். இது ஒரு வுட் என்ட்ரி. ராஜாவோட பெட்ரூம் 66 வகையான மூலிகை. ஆனா ராஜாவோட படிக்கட்டு உடைஞ்சிருக்கே. ராஜாவோட படிக்கட்டு உடஞ்சிருக்கும். என்னது இது? பெட்டு கட்டிலா? வீடியோக்கு பர்மிஷன் எடுத்தாச்சு. நீங்க இது சொன்னீங்க 66 மூலிகை மரத்துல பண்ணதுக்காக மூலிகை கட்டில். வீடியோ எடுக்காதீங்க, அதோட வீடியோ எடுங்க. சொல்லுங்க. 66 வகையான மூலிகை மரத்தால் செய்யப்பட்ட கட்டில். ராஜாவோட பெட்ரூம்ல இருந்து ஒரு என்ட்ரி இருக்கு. இவ்வளவு குட்டியாவா இருக்கும் ராஜா பெட்ரூம்? இங்க பாத்ரூம் எல்லாம் காட்ட மாட்டாங்களா? இது என்னது? நல்ல இடத்துக்குலாம் நோ என்ட்ரி போட்டு வச்சாங்க. இது என்ன நோ என்ட்ரி? இந்த டோர் பாரு. மூடு. இங்க இது பூட்டணும். இதை எடுக்கணும். வாண்டாங்க இப்படி. இந்த டோரை பாருங்களா. அதை ஸ்டாப்பர் ஏதோ வச்சிருக்காங்க. ஊஞ்சல், செம பெரிய ஊஞ்சல் இருக்கு. ஃபுல்லா போட்டோ கலெக்ஷன்ஸ். உள்ள ஒரு மண்டபம் தெரியுது. சூப்பரா இருக்கு உள்ள பார்க்க. அந்த காலத்துல இடிதாங்கெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஒரு வாட்ச் டவர். தமிழில் போட்டிருக்காங்க. இது பாருங்க, இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ போயிட்டே இருக்கு. அங்கே ஒரு பால்கனி. கோயிலுக்கு போக முடியுமா? அந்த காலத்துலேயே பீம் ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு சீக்ரெட்டாக இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ரூம்குள்ளே வர்றதுக்கான வழி, இறங்குறதுக்கான வழி ஒன்று அடைச்சி வச்சிருக்காங்க.
வா எவ்வளோ பெருசு. எங்க இருக்கு காரு? நிக்குது. ஓ இந்த சைடு வந்துட்டோமா? பழைய அரண்மனையோட அலுவலகம் இது பாருங்க. வேறு லெவல் ஆஃபீஸாக இருந்திருக்கும் போல் அந்த காலத்தில். ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணது எல்லாமே. டிப்போஸ் டிஃபீட் அட் ட்ரவான்கோர் லைன்ஸ். இது பாருங்க, அதை ஒரு பெயிண்டிங்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு க்ரௌனிங் செரிமனியோட ஃபோட்டோ பாருங்க. இது துலாபராம் செரிமனி, மகாராஜா மார்த்தாண்டவர்மா. வாவ், அட்டிங்கல் ட்ரீட்டி அப்படின்னா கல்லில் வரைஞ்சிருப்பாங்க போல. ஓ இங்கே திரும்ப இன்னொரு படி. ஓ ஏறா. என்னது இது? என்னது இது? கைப்பிடிதான். ஆனா இது வந்து ஏதோ ஒரு சிம்பிளை குறிக்குது. பால்கனி. அகைன் ஒரு டாய்லெட் இருக்குங்க. கொஞ்சம் நாத்தடிக்குது. பிரபானா பிரபானா சிந்து கவி. இந்திரன் வெளிநாட்டுக்கு போகும்போது இருக்கிற வீடியோ. சூப்பர். இந்திர விழா சொன்னா அம்மா வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது இல்ல இல்ல தாயே இப்படி கிடைக்கலாமா? என்ன உண்மை? தம்பி உனக்கு புதுசாக உருவாக்கி வச்சிருக்காரு, உனக்கு தெரியக்கூடாது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வா சூப்பராக இருக்கு இந்த வியூ. அப்படியே கீழே ஒரு கார்டன் ஏரியா இருக்கு. அதுக்கு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் ஏரியா வச்சிருக்காங்க. இந்த வழியாக போனால் கேண்டீன். ட்ரிங்கிங் வாட்டர் கூட இங்கே சஃபிஷியண்டாக வச்சுருக்காங்க. கார்டன் ஏரியா சூப்பராக இருக்குது. உள்ள ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குது. மியூசியம் போகிறதுக்கு ரோட்டுக்கு வெளியில் வந்துட்டு அப்புறம் திரும்ப உள்ளே போகிறோம். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குளம். ஆனால் என்ன குளிக்க முடியாது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. குளம் இருக்குது. ஹெரிட்டேஜ் மியூசியம். நைன்டீன் 98 ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணியாச்சுக்கா. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்
இது ஃபுல்லாகவே ஆயுர்வேதா மசாஜ் பண்ணுறது ட்ரீட்மெண்ட்டா? செருப்பு பாருங்க. இதுக்கு ஃபேவரட். இது என்ன ரியல் பேப்பரா இது? கொஞ்சம் அப்புறம் சூப்பர். சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. லேண்டன் இருக்கு. நிறைய கிச்சன் சாதனம் தான் நிறைய இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக பாத்திங் ஏரியா. இதெல்லாம் இரும்புலேயே செஞ்சுருக்காங்க. இரும்பா விட்டுல அங்கே இரும்பு தான். அதான் இரும்பு. இங்க பாரு பாப்பா, குளிக்கிற குழம்பு. செம பெரிய ஸ்விம்மிங் பூல். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதா. அங்கிளே கேப் போட்டாங்க. இந்த பேலஸே பார்த்தீங்கன்னா ஒரு பசில் மாதிரி, எங்கேருந்து எப்படி வரோன்னே தெரில. அவங்க நல்ல வேலை டைரக்ஷன் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் போக முடியுது. வழி தவறி போனோம்னா காலி. அம்மிக்கல். அம்மிக்கல்லாம் இருக்கு. பீம் அது அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன். சப்போர்ட் பீம் அது. வா செம்மையா இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா. திரும்ப அந்த கிச்சன் ரூம்லேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது? இங்கே ஒரு பேக் சைடு என்ட்ரன்ஸ் வரும். திரும்ப இன்னொரு என்ட்ரன்ஸ். இங்கேருந்து உள்ளே போய் இதெல்லாம் ரூம்ஸ் போல. கட்டிலாம் இருக்கு. திரும்ப இங்கே ஒரு தொட்டி. இது ஒரு நீச்சல் குளம். ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி இங்கே வந்து பாருங்க. அந்த காலத்து பார்த்து டைம் பீஸ்லாம் அப்பவே இருக்குல்ல. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில், சின்னதாக கோயில் ஒன்று வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. முன்னாடி காமிச்ச மாதிரியே எக்கச்சக்கமான கடைலாம் இருக்குது. உள்ள ஆர்ட் சம்மந்தமாக நிறைய இருக்குது போல். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். உள்ள எக்கச்சக்கமான பொருளாக வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குது, உண்டிக்கோல் இருக்குது. எங்கள் ஊரில் உள்ள அதிசயம், எங்கள் ஊரில் தேவையான ஒரு அற்புதமான ஒரு விளக்கு. இந்த விளக்கில் இதில் நான் தண்ணியை ஊற்றி டெமோக்கா வேண்டி காட்டேன். விளக்கில் ஆயில பின்னாடி தான் ஊற்றணும். ஆனால் ஆயில் முழுக்காது. ஓ சூப்பர். தெரிய வைக்கும். இதுலேருந்து விளக்கறியும் அந்த காலத்தில் உள்ள ஒரு விளக்கு. ஓ அந்த காலத்தில் உள்ள. இதெல்லாம் சேல்க்கா? சேல்ஸ்க்கு வச்சுருக்கீங்களா? சேல்ஸ். இது வந்து ஓல்டு மணிலாம் கூட வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஓல்டு காயின்ஸு
இது எல்லாமே சேல்ஸ்க்கானா? ஆமா எல்லாம் சேல்ஸ். சேல்ஸ்க்கு எக்கச்சக்கமான பொருள் வச்சுருக்காங்க இங்கே. இதை பார்த்துருக்கீங்களா? எது? அது பார்த்துருக்கேன். சவுண்டு வரும். இங்கே எல்லாம் இங்கே தான் மேனுஃபேக்சரிங் ஆகும். ரொம்ப நல்ல பொருள். போகலாமா? 40 ரூபா தான். எதுனா எந்த மான் போட்டது? இல்லை 5 மாதம் போட்டு இது கொடுத்தா 600 கொடுப்பாங்களாம். யார்கிட்டயாவது இருக்குன்னா இந்த கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. 600ஓட போங்க. இது இந்த 10 ரூபாய் 100 rupees. முகருக்கு பள்ளி வச்சிருக்காங்க. பள்ளி வளர்க்குறாங்க. அவன் விளையாடிட்டு இருக்காது. பயப்படவே இல்லை, ரியாக்ஷனே இல்லை. ஓகே டியூட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம டயர்டாகிட்டோம். சரியான வெயில். எப்படிமா பாருங்க ஆமாம், செம்ம வெயில். இது அடிச்சு பழகுது வெயில். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. உள்ளே சுற்றி வேறு இடத்துக்கு எப்படி போகுதுன்னே தெரியல. நல்ல வேலை டைரக்ஷன் போச்சுலாம் இருந்தனால நம்மளால ஈஸியாக போக முடியுது. ஆனால் சூப்பர். வெளியே பார்க்கறது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குல்ல? சின்னதாக இருக்கு, பார்க்கறது பெருசாக ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரூடாக பேசுவாங்க. ஆமாம், ரொம்ப ரூடாக இருக்காங்க. கொஞ்சம் சாஃப்டாக பேசலாம், ஆனால் அது பேசவே மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பார்த்து வாங்க. ஓகே டூட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.